குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். கணக்கு நம்ம போன கிளாஸில் பார்த்த 9 கணக்கு நீங்கள் பார்த்தீங்களா? நல்லா பாருங்கள். இன்றைக்கி நம்ம அதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்குறோம். முறைப்பெற பதிவுகளிலிருந்து இறுதி கணக்கில் எவ்வாறு தயாரிக்கிறது அப்படின்றது. இறுதி கணக்கில் நம்ம எவ்வாறு தயாரிக்கிறது. இப்போ கணக்கேடுகள் முழுமை பெறாத இருக்கும் பொழுது வருமானம், செலவுகள், சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்கள் முழுமையாக இருக்காது. எனவே வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு தயாரிப்பது சிரமமாக இருக்கும். ஆனால் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற தகவலை கொண்டு விடுபட்ட தகவலை கண்டுபிடித்த பிறகு இறுதி கணக்கிலே தயாரிக்க முடியும். அதாவது முழுமை பெறா பதிவிலிருந்து இறுதி கணக்கில் தயாரித்தல் என்பது ஏன்னா தேவையான வருமான, செலவு, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் எதுவுமே தொடர்பு பற்றி நம்ம முழுமையாக விவரம் இல்லாதனால வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு தயாரிக்க ரொம்ப சிரமம். அந்த என்னென்ன தொகை விடுபட்டிருக்கோ அதை கண்டுபிடிச்ச பிறகு இறுதி கணக்கில் தயாரிக்க முடியும். Preparation of final account from incomplete records. When books of account are incomplete, informing, recording revenue, expenses, asset, liability is not known fully. Hence, it will become difficult to prepare the trading and profit loss account and the balance sheet. But the available data, the missing figure can be found out and there is final account can be prepared. Okay. As a முழுமை பெற பதிவிலிருந்து இறுதி கணக்கில் தயாரிக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய படிநிலைகள். இப்போ முழுமை பெற பதிவிலிருந்து இறுதி கணக்கில் தயாரிக்கும் போது பின்பற்றப்படும் படிநிலைகள் பின்வரக்கூடிய இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தொடக்க முதலை கண்டுபிடிக்கணும். அதாவது தொடக்க முதலை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா தொடக்க நிலை அறிக்கையை தயாரிக்கணும். இப்போ தரப்பட்ட தகவலிலிருந்து விடுபட்ட தகவலை கண்டறிய வேண்டும். இதனை கண்டறிய நினைவு குறிப்பு கணக்குகளில் தயாரிக்க அல்லது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள தகவலில் தேவையான சரிகட்டுதல் செய்த பின்னர் கண்டறியலாம். இப்போ எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா ரொக்க கொள்முதல், ரொக்க விற்பனை போன்ற தொகைகள் விடுபட்டிருந்தால் அப்போது அந்த கண்டுபிடிக்க நம்ம ரொக்க எடுத்து தயாரிக்கணும். கட்டாயமாக தயாரிக்கணும். அதாவது ரொக்க கொள்முதல், ரொக்க விற்பனை விடுபட்டிருந்தோம்னா அதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், ரொக்க எடுத்து தயாரிக்கணும். அதே மாதிரி மொத்த கடனாளி மொத்த கடனிந்த ஒரு கணக்கு தயாரிக்கிறது மூலிமா கடன் விற்பனை, கடன் கொள்முதல் இதற்கு கண்டறியலாம். அதுக்கடுத்தது பெறுகுறி மாற்றுச்சீட்டு மற்றும் செலுத்துக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கிலே முறையை தயாரிப்பின் மூலம் அந்த ஆண்டில் பெறப்பட்ட பெறுகுறி மாற்றுச்சீட்டு மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செலுத்துக்குரிய மாற்றுச்சீட்டு இருப்புநிலை குறிப்பு கண்டறியலாம். இறுதியாக வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்கு இருப்புநிலை குறிப்பு ஆகியவற்றை தயாரிக்க வேண்டும். Step to the following to prepare final account from the incomplete records. Following there is steps to be followed to prepare final account from the incomplete records. Opening statement of affairs is to be prepared to ascertain the opening capital. அடுத்தது missing figure must be found out that available data. It may be necessary to prepare the cash book to find out the missing such as cash purchase, cash sales, etc. By preparing total debtors and total creditors account, credit sales and credit purchase can be ascertained respectively. Bills receivable account and bills payable account are to be prepared to find out because the bills receivable received and bills payable accepted. Okay. Yes, finally, step to the preparing trading and profit loss account and balance sheet. Okay. The format of the important accounts, that is to total account, total debtors account, bills receivable account, total creditors account and bills payable account. As format of total debtors account. Total debtors account is debit and credit side. And the credit side to balance brought down. So this is opening balance. Next to sales account, sales credit sales. To bank account, check
discounted, discounted. Next, to bills receivable account, bills discounted. On the credit side, by cash account, cash received. By bank account, check received. By discount allowed account, by sales return account, by bad debts account, by bills receivable account, bills received, by balance carried on, closing balance. ஸோ மொத்த கடனாளி கணக்கில் அதனுடைய மாதிரி படிவம் 2 பக்கங்கள் உடையது. பற்று பக்கம் ஒரு பக்கம். இப்போ பற்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, இது தொடக்க இருப்பு. அடுத்தது விற்பனை கணக்கு, கடன் விற்பனை. அடுத்து வங்கி கணக்கு, காசோலை மறுக்கப்பட்டது. அடுத்து பெறுகுறை மாற்றுச்சீட்டு, அது மறுக்கப்பட்ட மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. வரவு செல ரொக்க கணக்கு, ஸோ பெற்ற ரொக்கம். அடுத்தது வங்கி கணக்கு, காசோலை பெற்றது, அளித்து தள்ளுபடி. விற்பனை திருப்பம், வாராக்கடன், பெறுகுரிய மாற்றுச்சீட்டு கணக்கு, அது மாற்றுச்சீட்டு பெற்றது, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. ஸோ இறுதி இருப்பு. புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஸோ மொத்த கடனாளி கணக்கில் பற்று செல இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டு தொடக்க இருப்பு எழுதணும். அடுத்தது விற்பனை எழுதணும். இந்த விற்பனைன்றது கடன் விற்பனை. அடுத்தது பெறுகுரிய மாற்றுச்சீட்டு, இந்த மாற்றுச்சீட்டு மறுக்கப்படுறது. அதே மாதிரி வங்கி கணக்கு, காசோலை மறுக்கப்படுது. இப்போ வரவு செலவு பார்த்திங்கன்னா ரொக்கம் பெற்றது, வங்கி கணக்கு, இது காசோலை பெற்றது, அளித்து தள்ளுபடி. அப்புறம் விற்பனை தள்ளுபடி, அளித்து தள்ளுபடி எழுத்து விற்பனை திருப்பம். அடுத்து வாராக்கடன், பெறுகுறை மாற்றுச்சீட்டு, இதில் மாற்றுச்சீட்டு பெற்றது, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. சரி, இந்த ஃபார்முலா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கணக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, first கணக்கு the 10th sum. Find out the credit sales from the following premise. ஸோ கடன் விற்பனை கணக்கெடுக்க அப்படின்றாங்க. Debtors on 1st January 2018 40,000. Cash received from debtors 1 lakh. Discount allowed 5,000. Sales return 2,000. Discount on 31st December 2018 60,000. ஸோ இதில் டெட்டார்ஸ் 2 டெட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. டெட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் 1st January அப்படின்னு கொடுத்துருக்குறது ஓப்பனிங் பேலன்ஸ். ஜனவரி ஓப்பனிங் பேலன்ஸ். டிசம்பர் 31st டிசம்பரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது க்ளோசிங் பேலன்ஸ் வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். டோட்டல் டெட்டார்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டெபிட் அண்டு கிரெடிட் சைடு ஆரம்பிச்சிக்கணும். இப்போ டெபிட் சைடில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதணும்னா டு பேலன்ஸ் B/D ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ணணும், 40,000 கொடுத்துருக்காங்க, அந்த 40,000 எழுதிக்கோங்க டெபிட் சைடில். நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடில் ஸோ கேஷ் ரிசீவ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேஷ் ரிசீவ்டு கிரெடிட் சைடில் 1 lakh எழுதிக்கோங்க. அடுத்தது பை டிஸ்கவுண்ட் அலவுட் 5,000 எழுதிக்கோங்க. அடுத்தது பை சேல்ஸ் ரிட்டர்ன் 2,000 எழுதிக்கோங்க. அடுத்தது பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த பேலன்ஸ் கேரி டவுன்றது இந்த க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோனா 60,000 எழுதிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ டோட்டல் பண்ணும்பொழுது கிரெடிட் சைடில் அதிக அமௌண்ட் வரும். ஸோ கிரெடிட் சைடில் டோட்டல் எவ்வளோனா 1,67,000 வரும். அதே அமௌண்ட் நம்ம டெபிட் சைடில் எடுத்து வரும். ஸோ டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா 40,000 மட்டும் தான் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ 1,68,000 67,000 40,000 நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ 40,000 லெஸ் பண்ணால் 1,27,000 வரும். ஸோ இந்த பேலன்ஸ் ஃபிகர் தான் உங்களுக்கு சேல்ஸ், அதாவது கிரெடிட் சேல்ஸ். ஓகே, நான் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. ஓகே பாருங்கள், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் இருக்கா.
அதில் பாருங்கள் டெபிட் சைடில் கிரெடிட் சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம கிரெடிட் சேல்ஸ் வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 11th சம் போகலாம். 11th சம்மில் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ் மேட் டூரிங் த இயர். ஸோ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் சம்மில் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம். கிரெடிட் சேல்ஸில் இந்த டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் போகிறதுனால இந்த கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது டோட்டல் சேல்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம என்ன கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போது மொத்த விற்பனை கண்டுபிடிக்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த விற்பனை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கடன் விற்பனை கண்டுபிடிச்சோம். இப்போ கடன் விற்பனை கண்டுபிடிச்ச பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும்னா மொத்த விற்பனை கணக்கிட முடியும். அப்போது இந்த கடன் விற்பனை எப்படின்னா, இப்போ மொத்த கடனாளி கணக்கு ஆரம்பிக்கிற மூலிமா கண்டுபிடிக்கலாம். மொத்த கடனாளி கணக்கில் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த ஃபார்மேட் படி நம்ம ஆரம்பிச்சோம்னா கடன் விற்பனை கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இந்த கடன் விற்பனைன்றது மொத்த கடனாளியோட வரவு பக்கத்தோட டோட்டல் தொகையும் பற்றுப்பக்கத்தில் தோட்ட தொகையில் அந்த தொகைக்குள்ள வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வருது இல்லைங்களா, அந்த பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்ம கடன் விற்பனை அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ மொத்த விற்பனை கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா, இந்த கடன் விற்பனையும் ரொக்க விற்பனை இருக்கு இல்லைங்களா, அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு மொத்த விற்பனை கிடைச்சிடும். அதாவது டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் ப்ளஸ் கேஷ் சேல்ஸ். ஸோ கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த சம் போலாங்களா? ஓகே. பாருங்கள் சம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ் மேட் டூரிங் த இயர். டெட்டார் ஆன் 1st April 2018 50,000. ஸோ இது ஓப்பனிங் பேலன்ஸ், அது தொடக்க இருப்பு. கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ் டூரிங் த இயர், அதாவது ரொக்கம் பெற்றது 1,50,000. ரிட்டர்ன் இன்வெர்ஸ், ரிட்டர்ன் இன்வெர்ஸ்ன்றது நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் வச்சுக்கணும் 15,000. பேட் டெபிட்ஸ்ன்றது வாராக்கடன். அடுத்தது டெபிட்டார்ஸ் ஆன் 31st March 2019 70,000. ஸோ இது க்ளோசிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஷ் சேல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போடும்போது எடுத்துக்கூடாது. அடுத்தது நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கும் போது மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டெபிட் சைடில் என்ன பண்ணுவோம், டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு எழுதிக்கணும். டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிட்டு அதில் 50,000 எழுதிக்கிறோம். ஆரம்ப இருப்பு 50,000. அடுத்தது கிரெடிட் சைடில் பை கேஷ், அதாவது ரொக்க கணக்கு அப்படி எழுதிக்கிறீங்க. ரொக்க கணக்கு எழுதிட்டு 1,50,000 எழுதிக்கிறீங்க. அடுத்தது ரிட்டர்ன் இன்வெர்ஸ், அதாவது பை ரிட்டர்ன் இன்வெர்ஸ், அதாவது விற்பனை திருப்பம் 15,000 எழுதிக்கிறீங்க. அடுத்தது பேட் டெபிட்ஸ்ன்றது வாராக்கடன் 5,000 எழுதிக்கிறீங்க. அடுத்தது பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது இறுதி இருப்பு கி பை இ அப்படின்னு எழுதிக்கணும். 70,000 எழுதிக்கிறீங்க. புரிதா இல்லைங்களா? அதாவது பற்று சேல இருப்பு கி பை கோன்னு எழுதி 50,000 எழுதிக்கிறீங்க. வரவு சேல ரொக்க கணக்குன்னு எழுதிக்கிறீங்க 1,50,000. அடுத்தது விற்பனை திருப்பம், அதாவது உள் திருப்பம்னு சொல்லலாம். அடுத்தது வாராக்கடன் பேட் டெபிட்ஸ் எழுதிக்கிறீங்க 5,000. அப்புறம் இருப்பு கி பை இ அப்படின்னு எழுதிட்டு 70,000 எழுதிக்கிறீங்க. ஸோ இந்த டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,40,000 வரும். 2,40,000 வரும். 2,40,000 கிரெடிட் சேலில் பேலன்ஸ் வரும், வரவு சேலில். அந்த தொகை நம்ம பேலன்ஸ் பண்ணும்பொழுது அப்போது 2,40,000லேருந்து நீங்கள் பற்று சேலை 50,000 இருக்குது. அதுக்குள்ளே ரெண்டுக்குள்ளே வித்தியாச தொகை பார்த்தீங்கன்னா 1,90,000 வரும். 1,90,000. அந்த 1,90,000 தான் நமக்கு கடன் விற்பனை. ஸோ கிரெடிட் சேல்ஸ். ஓகே, புரியுது இல்லைங்களா? ஸோ இந்த கடன் விற்பனை 1,90,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கடன் விற்பனையிலேருந்து என்ன பண்ணணும், நம்ம ரொக்க விற்பனை என கூட்டினா நமக்கு மொத்த விற்பனை கிடைச்சிடும். அதாவது மொத்த விற்பனை ஈக்குவல் ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை, ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஸோ 1,40,000 ப்ளஸ் 1,90,000. ஸோ 3,30,000 இஸ் டோட்டல் சேல்ஸ். ஓகே, இதோடைய நான் போட்டிருக்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாருங்கள். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் வெளியே இருக்கும், டெபிட் சேல் ஓப்பன் பேலன்ஸில் இருக்கும், கிரெடிட் சேலில் கேஷ் சேல் ஏஜி. ஓகேவா?
ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்குது 1,90,000. ஸோ இந்த கிரெடிட் சேல்ஸ்னு வச்சுக்கிறீங்க. ஸோ அடுத்தது டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ண உங்களுக்கு அது கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் 12th சம் போகலாம். டுவெல்த் சம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மேட் ஒன்று இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஃபார்மேட் இருக்குது. அந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டெபிட் சேல் கிரெடிட் சேல் இருக்குது. இதில் டெபிட் சேலில் டு பேலன்ஸ் ப்ராடவுன், டெபிட் சேல் டு பேலன்ஸ் ப்ராடவுன் எழுதிக்கிறீங்க. இது ஓப்பனிங் பேலன்ஸு. ஓகேவா? அடுத்தது டு சன்டி டெட்டார்ஸ் அக்கௌண்ட், டு சன்டி டெட்டார்ஸ் அக்கௌண்ட். இது பில்ஸ் ரிசீவபிள், இது பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்க வரும். அதே மாதிரி கிரெடிட் சைடில் பை கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட், பில்ஸ் ஹானர்டு, பில்ஸு ஹானர்டு, அதாவது அதுக்கான பணம் செலுத்துறது நாமோ. அடுத்தது சன்டி டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் மறுக்கப்படுறது. அடுத்தது பை பேலன்ஸ் கேரி டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ், அது இறுதி இருப்பு. சரிங்களா? இந்த ஃபார்மாட்டையும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் சேல் டு பேலன்ஸ் ப்ராடவுன், டு ஓப்பனிங் பேலன்ஸ், டு சன்டி டெட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவ்டு டூரிங் த இயர். கிரெடிட் சேல் பை கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் இஸ் ஹானர்டு பை சன்டி டெட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் டிஸ்கவுண்டட் பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ இறுதி இருப்பு. ஓகேங்களா? இந்த மாடல் நம்மளை பார்க்கலாம். இதில் ஃப்ரம் த following particulars prepare the bills receivable account and compute the bills receivable from the debtors. Opening bills receivable 20,000, closing bills receivable 30,000, cash received for bills receivable 60,000, bills receivable discounted 5,000. ஓகே, சரி. இதை நம்ம என்ன பண்ணோம்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் கிரெடிட் சைடில். ஸோ டெபிட் சைடில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிக்கிறீங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் 20,000. ஓகேவா? கிரெடிட் சைடில் பை கேஷ்னு எழுதிருக்கீங்க, 60,000 எழுதிக்கோங்க. அந்த கேஷ் ரிசீவபிள் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு இல்லைங்களா, அந்த 60,000 எழுதிக்கிறீங்க. அடுத்தது பை டெபிட்டார்ஸ் அக்கௌண்ட் 5,000 எழுதிக்கிறீங்க. அதாவது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதான் நீங்கள் எழுதிக்கிறீங்க. ஸோ அடுத்தது பை க்ளோசிங் பேலன்ஸ் எழுதிக்கிறீங்க. பேலன்ஸ் கேரி டவுன் 30,000 எழுதிக்கிறீங்க. ஸோ இதுலேயும் கிரெடிட் சைடில் அமௌண்ட் டோட்டல் 95,000 வரும். ஸோ இந்த 95,000 நீங்கள் 20,000லேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா 75,000 இருக்கும். இந்த 75,000 தான் டெட்டார்ஸ் ரிசீவ் டூரிங். அப்போ அந்த ஆண்டில் எவ்வளோ நம்ம பெருவுக்குறி மாட்டுச்சுக்கு பெற்றிருக்கோம் அப்படின்றது தான் இது. ஓகேங்களா? சரிங்க. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேங்க. ஓகே, பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் இருக்கா பாருங்கள். டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிக்கிறீங்க. ஓகே, கிரெடிட் சைடில் பை கேஷ் எழுதிக்கிறீங்க. அடுத்தது பை டெட்டார்ஸ் அக்கௌண்ட் எழுதிக்கிறீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிக்கிறீங்க. டோட்டல் பண்ணால் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும். அதை டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பண்ணால் நமக்கு ஆகிற அமௌண்ட் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷன் 13 அதாவது 13th கொஸ்டின் போகலாம். 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ் debtors on 1st April 2017 1,50,000, bills receivable on 1st April 2017 40,000, cash received from debtors 3,90,000. So cash received by bills receivable 90,000, bills receivable discounted 10,000, bills is sales return, bills receivable on 31st March 2018, Sunday debtors account 31st March 2018 1,30,000, cash sales. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இந்த டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான என்ன பண்ணணும், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம எப்படி ஓப்பன் பண்ணிக்கணும்னா டெபிட் சைட் கிரெடிட் சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பில்ஸ் ரிசீவபிளில் ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் டு பேலன்ஸ் ப்ராடவுன் எழுதிக்கோங்க. டு பேலன்ஸ் ப்ராடவுனில் 40,000 எழுதிக்கோங்க, அதாவது தொடக்க இருப்பு எழுதிக்கிறீங்க. அந்த கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் ரொக்கம்னு எழுதிக்கிறீங்க 90,000. அடுத்தது பை டெட்டார்ஸ் அக்கௌண்ட் மொத்த கடனாளின்னு எழுதிக்கிறீங்க 10,000. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஆகுது, அது மறுக்கப்பட்டது. அடுத்தது பை பேலன்ஸ் கேரி டவுன் 30,000 எழுதிக்கிறீங்க. ஓகேவா? இப்போது டோட்டல் பண்ணால் கிரெடிட் சைடில் உங்களுக்கு 1,30,000 வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 வரும். ஸோ இந்த 90,000 தான் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் எழுதிக்கிறீங்க. அது பில்ஸ் ரிசீவ் டூரிங் த இயர், நான் அந்த ஆண்டில் பெற்ற பெறுக்குறி மாற்றச்சீட்டு அதுதான் வச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு எழுதிக்கிறீங்க 1,50,000 எழுதிக்கோங்க. டு பேலன்ஸ் ப்ராடவுன். ஓகே. அந்த கிரெடிட் சைடில் பை கேஷ் அது ரொக்கம்னு எழுதிக்கிறீங்க 3,90,000 எழுதிக்கோங்க. அடுத்தது பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எழுதிக்கிறீங்க 40,000. ஓகே. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ பில்ஸ் ரிசீவ் 90,000 எழுதிக்கிறீங்க. இந்த 90,000 அப்படின்னா நம்ம அந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் நம்ம பேலன்ஸ் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அந்த தொகையை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கணும் 90,000. அடுத்து பை பேலன்ஸ் கேரி டவுன் அதை 1,30,000 எழுதிக்கிறீங்க. சரிங்களா? ஓகே. இதில் டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதியிருப்பீங்க. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அது டிஸ்கவுண்ட் இருக்குல்லையே, மறுக்கப்படுறது இருக்குல்லையே, மாட்டுச்சீட்டு மறுக்கப்படுறது 10,000 எழுதிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வரவு சைடில் பார்த்தீங்கன்னா 6,50,000 வரும். ஓகேவா? பற்று சைடில் 1,50,000 ஒரு 10,000 1,60,000 தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4,90,000 வரும். இந்த 4,90,000 தான் என்னது, கடன் விற்பனை. ஸோ கிரெடிட் சேல்ஸ். அடுத்தது மொத்த விற்பனை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா அந்த ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். ரொக்க விற்பனை எவ்வளோ இருக்குது, 2 லட்சம். அதோட என்ன பண்ணுறீங்கன்னா கடன் விற்பனை 4,90,000 கூட்டினீங்கன்னா 6,90,000 மொத்த விற்பனை கிடைக்கும். அதாவது டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஸோ 2 lakh ப்ளஸ் 4,90,000. ஸோ டோட்டலி 6,90,000. ஓகே. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். டோட்டல் அக்கௌண்ட் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், நான் அந்த கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து கீழே டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேலை ஆட் பண்ணிப்போம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி 14 சம் போகலாம். 14 சம்மில் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை ஃபார்மேட் என்னென்னா டோட்டல் கிரெடிட்ஸாக ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணுறீங்களா? ஓகேங்க. இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே வரும்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் வரும். பை பேலன்ஸ் ப்ராடவுன் எழுதிக்கிறீங்க. அடுத்தது பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அது கிரெடிட் பர்ச்சேஸ். பை பர்ச்சேஸ்னால் கிரெடிட் பர்ச்சேஸ்.
அடுத்தது பை பேங்க் அக்கௌண்ட், இது செக் டிஸ்கவுண்ட், அதாவது செக் டிஸ்கவுண்ட்னா காசோலை மறுக்கப்பட்டது. பை பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட், இது டிஸ்கவுண்ட், அதாவது செலுத்துக்குரிய மாட்டுச்சீட்டு மறுக்கப்பட்டது, மறுக்கப்பட்ட செலுத்துக்குரிய மாட்டுச்சீட்டு. ஓகே. அந்த டெபிட் சைட் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் பெய்டு, அது ரொக்கம் செலுத்தியது. டு பேங்க் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பெய்டு, காசோலை செலுத்தியது. பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட், பில்ஸ் அக்செப்டட், பில்ஸ் அக்செப்டட், நம்ம எப்போ செலுத்துக்குரிய மாட்டுச்சீட்டு ஏற்றது. டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், டு பேலன்ஸ் கேரிட் அவுட். ஸோ இது க்ளோசிங் பேலன்ஸ், இறுதி இருப்பு. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் நல்லா படிச்சிங்க. இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஒரு சம் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த கிரெடிட் பர்ச்சேஸ். Creditors on 1st April 2018, 50,000. Return outwards 6,000. Return outwards 6,000 கொள்முதல் திருப்பம். Cash paid to the creditors, ரொக்கம் செலுத்தியது 1,60,000, 1,60,000 on creditors 31st March 2019, 70,000. ஸோ இது வந்து இறுதி இருப்பு. ஓகேங்களா? நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் 2 சைட் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு இருக்குது. அண்ட் கிரெடிட் சைடில் நீங்கள் பை பேலன்ஸ் ப்ராடக்ட் எழுதிக்கிறீங்க 50,000. ஓகே. அடுத்தது டெபிட் சைடில் டு கேஷ் அக்கௌண்ட், ரொக்க கணக்கில் எழுதிக்கிறீங்க. கேஷ் அக்கௌண்ட் கேஷ் பேடு 1,60,000 எழுதிக்கிறீங்க. டு ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் எழுதிக்கிறீங்க. ரைட்டுங்களா? 6,000 எழுதிக்கிறீங்க. ஸோ இந்த ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸுன்றது வெளித்திருப்போம், நம்ம திருப்பி அனுப்போம் இல்லைங்களா? அது அடுத்தது டு பேலன்ஸ் கேரிட் அவுட். ஸோ இறுதி இருப்பு நம்ம எழுதிக்கிறீங்க 70,000. ஸோ இந்த கணக்கு பொறுத்து போயிருந்தீங்கன்னா பற்று சேலை உங்களுக்கு என்னங்க அதிகமாக வரும், பற்று சேலை அதிகமான தொகை வரும். ஸோ 2,36,000 வரும். அதை நீங்கள் வரவு சேலை எடுத்து எழுதி பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 1,86,000 வரும். இது வந்து பேலன்ஸ் ஃபிகர். இது கிரெடிட் பர்ச்சேஸ், அதாவது கடன் கொள்முதல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடன் கொள்முதல் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதுங்களா? இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. கிரெடிட் சேல் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிக்கிறீங்க. அடுத்தது டெபிட் சேலில் அந்த கேஷ் பெய்டு எழுதிக்கிறீங்க. ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் எழுதிக்கிறீங்க. ஸோ பேலன்ஸ் அதாவது இறுதி இருப்பு எழுதிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஓகேவா டெபிட் சேல் ஆட் பண்ணி கிரெடிட் சேல் எடுத்து எழுதி நம்ம என்ன பண்ணுறோம் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பேலன்ஸ் ஃபிகர் தான் உங்களுக்கு அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் வரும், அது கடன் கொள்முதல் வரும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்தது 15வது சம் போகலாம். 15th சம். From the following particulars calculate the total purchase account. Total purchase account. Sundry creditors on 1st April 2017, 75,000. Bills payable on 1st April 2017, 6,000. Paid cash to creditors 3,70,000. Paid for bills payable 1 lakh. Purchase return 15,000. Cash purchase 3,20,000. Creditor on 31st March 2018, 50,000. Bills payable on 31st March 2018. So இதில் bills receivable அக்கௌண்ட்டும் கால்குலேட் பண்ணணும், அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் bills payable அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணணும். bills payable அக்கௌண்ட் அண்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் ஓகே. ஸோ பில்ஸ் பேபிள் கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிக்கிறீங்க 60,000 எழுதிக்கிறீங்க. அடுத்தது பை கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எழுதிக்கிறீங்க. பில்ஸ் அக்செப்டடு. ஓகேவா? சரிங்க. அடுத்தது டெபிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட் எழுதிக்கிறீங்க. அடுத்தது பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிக்கிறீங்க. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் பில்ஸ் பேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் சேல் அமௌண்ட்டுக்கு 1,80,000 வரும்.
அதோட பேலன்ஸ் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் வரும். அது பில்ஸ் அக்செப்டட் டூரிங் த இயர். ஓகேங்களா? சரி. அடுத்தது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செல்ல பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிக்கிறீங்க 75,000. டெபிட் செல்ல டு கேஷ் அக்கௌண்ட் எழுதிக்கிறீங்க. அடுத்தது டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எழுதிக்கிறீங்க. டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். அடுத்தது பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் டோட்டல் பண்ணால் உங்களுக்கு டெபிட் சைடில் உங்களுக்கு 5,55,000 ரூபாய் வரும். ரைட்டுங்களா? ஸோ இதை டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,80,000 வரும். இது பர்ச்சேஸ், அதாவது கொள்முதல். ஸோ கடன் கொள்முதல் வச்சுக்கிறீங்க. அடுத்தது டோட்டல் கொள்முதல் இல்லையா, மொத்த கொள்முதல் கண்டுபிடிக்க கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இதில் கேஷ் பர்ச்சேஸ்னால் 3,20,000 ரூபாய் இருக்குது. அதோட கிரெடிட் பர்ச்சேஸ் 4,20,000 ரூபாய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8,00,000 ரூபாய் கிடைக்கும். இது டோட்டல் பர்ச்சேஸ், அதாவது மொத்த கொள்முதல் கண்டுபிடிக்கணும். ரொக்க கொள்முதலையும் கடன் கொள்முதலையும் நீங்கள் கூட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தொகை கிடைக்கும், 8,00,000 ரூபாய் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், எல்லாம் பாருங்கள், புக்கில் நம்ம சம்மம் நல்லா பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.